காவல் படை அமைக்க முதல்வர் உத்தரவு. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் சென்னை வருகை. தமிழ்நாட்டில் இன்று அதிகாலை 1 மணி அளவில் 15 தாசில்தார்கள் தனித்தனியே கடத்தப்பட்டார்கள். வெவ்வேறு ஊர்களில் ஒரே நேரத்தில் நடைபெற்ற இந்த கடத்தல் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கடத்தலுக்கான நோக்கம் இன்னும் அறியப்படவில்லை. கடத்தப்பட்ட அதிகாலை 1 மணியிலிருந்து தமிழக காவல்துறை முடுக்கிவிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவத்தின் தொடர்பாக இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. தமிழகத்தில் நடைபெற்ற இந்த கடத்தல் சம்பவத்திற்கு பாரத பிரதமர் தம்முடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இன்று கேரளாவுக்கு வருகை தந்த பிரதமர் அங்கிருந்து இந்த தகவலை வெளியிட்டார். மேலும் இதை பற்றி தமிழக கூடுதல் போலீஸ் கமிஷனர் திரு சண்முக பாண்டியன் கூறும்போது, காவல்துறை மிகவும் சிறப்பான முறையில் இயங்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்துக்கு மூல காரணம் யாருங்கிறத இன்னும் 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து அவங்களை கைது செய்வோம். இது காவல்துறையினருக்கு விடப்பட்ட சவால். கரூர் தாசில்தார் திரு முரளிதரன் வயது 53, வந்தவாசி தாசில்தார் திரு சதாசிவம் வயது 39, திண்டுக்கல் தாசில்தார் திரு முருகேசன் வயது 43, ஆத்தூர் தாசில்தார் திரு சுப்பிரமணி வயது 47, நாமகிரிப்பேட்டை தாசில்தார் திரு ஐயாக்கண்ணு வயது 52, அருப்புக்கோட்டை தாசில்தார் திரு சச்சிதானந்தன் வயது 43. இந்த கடத்தல் சம்பவம் விடியற் காலை 1 மணி அளவில் ஒரே நேரத்தில் நடந்திருப்பதால் இவை அனைத்தும் ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கத்தின் நீண்டகால திட்டமாக இருக்கும் என்று போலீசார் கருதுகிறார்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள். ப்ளீஸ், ஒன் பை ஒன். சார், 15 தாசில்தாருங்க கடத்தப்பட்ட நேரம் 3 நாளாவது. ஒரு முதல்வராக நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? சிறப்பு காவல் படை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடத்தலுக்கு இன்னும் எந்த இயக்கமும் பொறுப்பேற்கவில்லை. அவர்களது கோரிக்கைகளை கேட்டு பேச்சுவார்த்தை நடத்த அரசு தயாராக இருக்கிறது. சார், ஒரு குட் நியூஸ். என்ன, கடத்தது யாருன்னு தெரிஞ்சு போச்சா? இல்லை சார், கடத்தப்பட்ட தாசில்தார்ஸ் அத்தனை பேரும் அந்தந்த ஊர்லேயே ரிலீஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியா? எப்போ? இப்போதான் சார் கமிஷன் ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் வந்தது. அப்பா, 3 நாளாக பயங்கர டென்ஷன். கமிஷனருக்கு ஃபோன் பண்ணு. எஸ் சார். சிஎம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார், உங்ககிட்ட பேசணுங்கிறார். வாட்? அப்படியா? சரி, மறுபடியும் ஃபோன் பண்ணுங்க சார். கடத்தப்பட்ட 15 தாசில்தாரில் 14 பேர் தான் ரிலீஸ் ஆயிருக்காங்களாம். ஒருத்தரோட நிலைமை என்னன்னே தெரில. கமிஷன் அங்கே தான் போயிட்டு இருக்காராம். யோ, 3 மணி நேரமா ஒரு டெட் பாடி தூங்கிட்டு இருக்கு. இங்க என்ன இருக்கீங்களா சார்? அவர் தாசில்தார் இப்பதான் சார் தெரிஞ்சது. உடனே உங்களுக்கு தகவல் அனுப்பணும். முதல்ல பாடியா இருக்க ஏற்பாடு பண்ணுங்க. சார், தாசில்தார் டெட் பாடியோட இந்த ஃபைல்ஸும் கேசட் இருந்தது. ACF. காவல்துறையினருக்கு வணக்கம். திடீர்னு 15 தாசில்தாருங்க காணாம போனது, அதுல 14 பேர் ரிலீஸ் ஆகி ஒருத்தர் மட்டும் கொலை செய்யப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அரசு இயந்திரம் பழுதுபார்க்கப்படணும். தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற பயம் ஒவ்வொரு அதிகாரிக்கும் வரணும். லஞ்சம் இல்லாம இந்த நாட்டை நாம பார்க்கணுங்கிறக்காக தான் இந்த ஆரம்பம். தமிழ்நாட்டில் மொத்தம் 206 தாசில்தாருங்க இருக்காங்க. இதில் சம்பளத்துக்கு வேலை செய்யாமல் தினம் தினம் மக்கள் ரத்தத்தை உறிஞ்சிற தாசில்தாருங்க
நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொத்து மதிப்புல முதல் 15 பேர் தான் நாங்க கடத்தணும். அந்த 15 பேர்ல அதிகமா லஞ்சம் வாங்கி முதலாவதா வந்த தாசில்தார் சாம்பமூர்த்தி தான் கொலை செய்யப்பட்டவர். அவங்க எல்லாருடைய சொத்து மதிப்பு, அதற்கான ஆதாரம் எல்லாமே இந்த ஃபைல்ல இருக்கு. இதே மாதிரி இனி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அதிகமா லஞ்சம் வாங்கின முதல் 15 பேர் கடத்தப்படுவாங்க. அதுல நம்பர் 1 வர நபர் கொலை செய்யப்படுவார். தாலுகா ஆபீஸ்ல ஆரம்பிச்ச இந்த சீர்திருத்தம் இனி ஒவ்வொரு அரசு துறையிலும் தொடரும். அது எப்படி அதிகமா லஞ்சம் வாங்குற நம்பர் 1 மட்டும் கொள்றதுனால மத்தவன் எப்படி பயப்படுவான்? அதுலடா இப்போ ஓட்டப்பந்தயத்துல நம்பர் 1 வருவன கொன்னுடுவோன்னு சொன்னா என்ன ஆகும்? அவன் பின்னாடி இவன் வருவான், இவன் பின்னாடி அவன் வருவான். இப்படியே ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன் ரிவர்ஸ்ல போய் ஆரம்பிச்ச கோட்ல நிப்பானுங்க. அதான் பிளான். ஒரே டிபார்ட்மெண்ட்ல இருக்க 15 பேரை கடத்திட்டு போய் அதுல நம்பர் 1 மட்டும் கொலை பண்றாங்க. அப்ப எதுக்காக மிச்சம் இருக்கிற 14 பேரை கடத்தணும்? 3 நாள் வச்சிருந்து ரிலீஸ் பண்ணணும். டேய், கொலை செய்யப்பட்டவனுக்கு கூட 1 நிமிஷம் தானே தண்டனை. இது 4 நாள் கழிச்சு நமக்கே மறந்து போயிடும். ஆனா வெளியே வந்த 14 பேருக்கும் அவன் சாவர வரைக்கும் எவனா சொல்லி காட்டுக்கிட்டே இருப்பான்டா. இது மட்டும் இல்ல, அவனை பார்க்குற மற்றவனுக்கும் பயம் வந்துகிட்டே இருக்கும். இதில் என்ன பிரச்சனைன்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற ஆஃபீஸர் எவ்வளோ லஞ்சம் வாங்குறான்னு கடலூர்காரனுக்கு தெரியாது. கடலூர்காரன் எவ்வளோ லஞ்சம் வாங்குறான்னு விருதுநகர்காரனுக்கு தெரியாது. நம்மளை விட கம்மியாக வாங்கி நாம் நம்பர் 1 ஆடுவோம்னு பயந்து போட்டி போட்டுட்டு குறைச்சே ஆகணும். யாருக்கிட்ட இருந்து பணம் வாங்கினாங்க, எத்தனை மணிக்கு வாங்கினாங்க, வாங்கின பணத்துல எங்க சொத்தை வாங்கி போட்டிருக்காங்க, உயிலோட ஜெராக்ஸ், எல்லா ஆதாரமும் கரெக்டா இருக்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வர தகவலும் இதை உறுதிப்படுத்துது. இவ்வளவு ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ண வெளியில் இருக்கிற ஆளால் முடியாது. நிச்சயம் அந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணுற ஒரு ஆள் தான் பண்ணியிருக்கணும். அந்த ஆஃபீஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கிட்டு இவ்வளோ ஆதாரத்தை கலெக்ட் பண்ணியிருக்கணும். எஸ், கடத்தப்பட்ட 15 தாசில்தார் ஆஃபீஸ்லையும் ஒவ்வொருத்தர் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னா இதை பண்ணது 15 பேர் கொண்ட ஒரு டீம். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி இது 15 பேர் கொண்ட டீம் கிடையாது. தமிழ்நாடு ஃபுல்லாக மொத்தம் 206 தாசில்தாருங்க இருக்காங்க. அந்த 206 பேர்லேருந்து தான் 15 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 15 ஆஃபீஸ் மாத்திரம் இல்லை, இன்னும் கடத்தப்படாத 191 ஆஃபீஸ்லையும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருந்தாகணும். இதை விட சீரியஸான விஷயம், இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் தொடரும் அப்படின்னு கேசட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 206 பேர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸிலும் ஒவ்வொருத்தராக வேலை பார்த்துக்கிட்டு அங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தருக்கு ரிப்போர்ட் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும்? 15 தாசில்தாரை பற்றியும் துல்லியமாக விவரம் சேகரித்து கடத்தல் சாத்தியம்னா இதுவும் சாத்தியம்தான். இந்த பிளான் திங்கட்கிழமை முடிவு பண்ணி வெள்ளிக்கிழமை பண்ணதில்லை சார், பல வருஷமா திட்டம் போட்டு பண்ண பிளான். இதுக்கெல்லாம் காரணமான சாதாரண ஆளாக இருக்க முடியாது சார். ஒரு தீவிரவாதிக்கும் கூட காட்டுக்குள்ளே இருந்த மறைஞ்சொல்லி அடுத்த நாட்டில் இருந்தால் எங்கிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி இல்லை, மக்களோட மக்களை கலந்துருக்காங்க. ஒரு தனி மனுஷனால எப்படி ஒவ்வொரு ஆஃபீஸிலும் இப்படி ஒருத்தர் பிடிக்க முடியுது? இவங்க எல்லாம் வெறும் கிளைகள் தான். அவங்க வேற எங்கே இருக்கு? அது யார்? அவனோட அடுத்த குறி என்ன? Uncle, can I have another sandwich? Thank you. अंकल, इनकी टिफिन सुपरा इருக்கு. अंकल, मैंने पहले ही 2 रोटी खा ली है. अब मैं और खाऊंगा तो स्कूल में मेरा पेट दर्द होगा. ஏவர் கூறுகிறார், சப்பாத்தி நன்றாக இருந்ததாலும் ஏற்கனவே 2 சப்பாத்திகள் சாப்பிட்டுட்டாராம். அதனால் 3ஆம் சப்பாத்தி தன்னால் சாப்பிட முடியாது என்று கூறுகிறார். என்ன வெள்ளக்கார பொண்ணு வருது? Who are you? What the heck are you doing on my doorstep? Come on, speak up. சாரிங்க, நான் நாடு மாறி வீடு மாறி வந்துட்டேங்க. Stupid. எஸ்கூஸ் மீ, ப்ரொஃபசர் ரமணா சார் வீடு எதுங்க? முண்டம் அவர் வீட்லயே இருந்துக்கிட்டு வெளியில இருக்கிற என்னைய கேக்குறியா? இன்னைக்கு இங்கிலீஷ்ல பின்னிட வேண்டியதுதான். कौन हो आप? आपको क्या चाहिए? बेल
आपको जाकर जवाब नहीं दे रहे आप क्या पागल हो पागल இன்னும் ஒண்ணுமே புரிய மாட்டேந்த சார் சார் நீ நம்ம மலையாளமா கன்னடமா உங்களுக்கு என்ன வேணும்? அப்பா தப்பிச்சண்டா புறப்புற ரமணா சாரை பார்க்கணும். அங்கிள் உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. ஆள் எப்படிமா இருக்காரு? புலி மூட்டை மாதிரி இருக்காரு. உள்ள வர சொல்லுமா. கம். குட் மார்னிங் சார். பிரின்சிபால் ரிக்கார்ட் ரோட்ல கை தோண சொன்னார். 4 விதமா இருக்கு. இது நம்ம நாடு, இது வெளிநாடு. ஒண்ணுமே புரியல. இது விதமா இருக்கு வீட்டுல. சார் சின்ன டவுட்டு. ஒரு இங்கிலீஷ் குழந்தை, ஒரு ஹிந்தி குழந்தை, 2 தமிழ் குழந்தை, அந்த 4 குழந்தையும் உங்களை அங்கிள் கூப்பிடுறாங்களே, யார் சார் இவங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கு தான் சார் கேட்குறேன். போடா போய் வேலையை பாரு.